இந்த சிதம்பர ரகசியம் என்னதான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக பல பேர் ஆவலோட இருக்காங்க. சிதம்பர ரகசியம் அப்படின்றது என்னதான் சார்? அணுவுக்கும் அங்க இருக்கக்கூடிய நடராஜருக்கும் கனெக்ஷன் இருக்குன்ற மாரி சொல்றாங்க. சோ அது எந்த அளவுக்கு உண்மை? திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் தான். அது சிதம்பர ரகசியம்னு கேட்டீங்கல்ல, திருச்சிற்றம்பலம்னு பேரு. சித்த அம்பலம்னாமா வரலாறுகள் நிறைய மறைச்சிட்டாங்க. சித்தர்களுடைய அம்பலம் சிற்றம்பலமா மாறி, சிதம்பரமா மாறி, ஆரியர்களால் ஆகாய சேத்திரம்னு மாறி, ஆகாய சேத்திரத்தில் அந்த நடராஜ பகவானுடைய காலில் தான் அவ்வளவு காஸ்மிக் ரேயும் ஆமா கூடுது, சார். குறையுது. அந்த இடத்த தான் குலதெய்வம் நடுக்கல் வச்சு குலதெய்வம் கும்பிட்ட காலம் அது. அதெல்லாம் இன்னைக்கு நடுக்கல்லாம் எடுத்துட்டாங்க. ஆதிகள் குலதெய்வம் நந்தனாருக்கு குலதெய்வம் அது. ஏமா ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தில்னு ஒருத்தன் பிறந்தாங்கிறான். அவன் ஏமா ஒரு ஐயர்கிட்ட போய் ஐயா நான் நடராஜர்கிட்ட போகணும் நடராஜ போகணுங்கிறான். அவன் ஏமா அவனை உதைக்கணும்? உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து சித்தர்களே எல்லா சித்தர்களும் அங்கே போய் சேருவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நடுநாடுன்னு பேர். அதான் நடுநாடுன்னா இன்னைக்குள்ள கடலூர், நார்த்தார்காடு, சவுத்தார்காடு மாவட்டங்கிற மாதிரிங்க. இதுக்கு பேர் அந்த காலத்தில் நடுநாடு. அதற்கு கீழே சோழ நாடு, அதுக்கு மேலே பாண்டிய நாடு, அதுக்கு தெற்க நாஞ்சில் நாடு. நம்ம ஒவ்வொரு நாடாக தான் வச்சிருந்தோம். இப்போ நம்ம இருக்கிறது தான் தொண்டை நாடு.